ஆலயத்தில் நீராடி சிவ பூஜைகள் செய்து சிவாலய வழிபாடு செஞ்சால் அதோடைய பலன் வாக்குகளே சொல்ல முடியாதுன்னு நம்மளுடைய தலபுராண சிறப்பு சொல்லுது. அதில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் நீராடிக்கலாம். இந்த மாலையில் கூட்டம் அதிகமாக வந்துடும். நம்ம சபையெல்லாம் முன்னாடி வந்தோம்னா காலையில் நீராடிட்டு அப்புறம் நம்ம வழிபாடு செஞ்சவங்க அனுஷ்டானம் பண்ணுறவங்க அனுஷ்டானம் பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம், சிவ பூஜை பண்ணுறவங்க சிவ பூஜை பண்ணிக்கலாம். சாயந்தரம் வரும்போது மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் குளிச்சுட்டு இந்த நீர் சாயந்தரம் ஒரு முறை புரோட்சனம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை வழிபாட்டு புரஸ்காரங்களில் கலந்துக்கிட்ட சிறப்பு. அதை நம்ம போர்டிலே வச்சுருக்கோம், ரொம்ப பேருக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் சொல்லலாம். அடுத்து சீர்காழி தலம் அப்படின்னா, சீர்காழி பேர் எப்படி இருந்ததுன்னா, சிதம்பரத்தில் நடராஜ பெருமானோடு வாக்குவாதம் பண்ணாங்க காளி. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். காளிக்கு சாமி ஒரு வாக்குவாதம் அம்பாள் பண்ணதுனால அப்புறம் அந்த வாக்குவாதத்துக்கு பின்பு அவங்க யோசிச்சிருக்காங்க. சில பேர் நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம், அப்புறம் பண்ணதுக்கு முன்னாடி ஏண்டா பண்ணோம் அப்படின்னு கவலைப்பட்ட மாதிரி அம்பாளும் பண்ணியிருக்காங்க. சாமிகிட்ட போய் நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டோமே, எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நினச்சி வருந்திருக்காங்க. வருந்திட்டு சிதம்பரத்துலேருந்து இந்த ஒரு தென்பகுதியில் ஒரு இடத்துல சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த காளியம்மை ஸ்ரீ காளி பூசணம் பண்ணியிருக்காங்க. சிவ பூஜை செஞ்சு சாமிகிட்ட அந்த வாக்குவாதம் பண்ண அந்த தோஷங்கள் நீங்க பெற்றாங்க. ஸ்ரீ காளி பூசிச்சதுனால அது பின்பு ஸ்ரீ காளி அப்படின்னு வந்தது. அதனால காளியை வச்சுதான் அது காளியம்மை வழிபட்ட தலம் தான் அது. அதனால காளி பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமாள் அங்கே அவதாரம் செய்கின்ற ஒரு சிறப்பு நடைபெற்றது. அங்கே சாமி 3 சாமி அங்கே சிறப்பு இருக்கு. மூலவர் பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மன் வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர். அம்பிகை திருநிலை நாயகி, திருந செல்வம், எப்போதுமே செல்வம் நிலை பெற்றிருக்கின்ற தாயாருடன் பிரம்மபுரீஸ்வரர் அங்கு வழிபாடு. பிரம்மபுரீஸ்வரர். 2வது பெருமான் இருக்கார் தோணியப்பன். அம்பாள் பெரிய நாயகி மேலே பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் இருப்பாங்க. பெரிய நாயகியுடன் தோணியப்ப பெருமான். ஊழி காலத்தில் பெரிய நாயகியுடன் தோணியப்ப, தோணியில தோணினா படகு சாமி அருள் செஞ்சதுனால அவர் தோணியப்பர் என்று பெயர். 3வது ஒரு மூர்த்தி சட்டநாதர் என்று பெயர். அவருக்கு அவருடைய சிறப்பு எப்படி என்னன்னு சொன்னால், அவர் நம்ம இரணியன் வரலாறு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இரணியன் தானே கடவுள், நானே கடவுள் என்ற கோட்பாடு உடையவர். அப்போ திருமாலுடைய பக்தரான பிரகலாதன் அங்கு அவதாரம் செய்து அவரை திருத்துகின்றார். திருத்தி நாராயணன் கடவுளாக நீ கருத வேண்டும் சொன்னால் அவர் முடியாதுன்னு சொல்றார். கடைசியில் 2 பேருக்கு பிரச்சனையாச்சு. அவர் தூணிலிருந்து எழுந்து நரசிம்மமாக வந்தார். நரசிம்மமாக இரணியனை வதம் பண்ணிட்டார். வதம் பண்ணோட முடிச்சிருக்கலாம். வரம் பண்ணோடனே அந்த என்னன்னு நரனுடைய அந்த அரக்கனுடைய ரத்தத்தை அவர் உண்டதுனால அவருக்கு ஒரு வெறித்தன்மை வந்தது. அதனால அவர் ரொம்ப ஒரு மோசமான நிலையை அவர் அடைஞ்சிட்டார். யாரு? நரசிம்மரான நாராயணன். அவருக்கு பின்னாடி அவர் எல்லாத்தையும் தோஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இரணியன் பண்ணாரு, கடைசியில் இவர் தோஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் தேவர்களெல்லாம் வேண்ட சிவபெருமானை அவர் அடக்கிறதுக்காக வர்றார். ரொம்ப கொடூரமானவங்களை என்ன பண்ணணும்னா அதை விட கொடூரமா ஒரு முல்லை முள்ளால் எடு அப்படின்வாங்க. அது மாதிரி ரொம்ப கொடூரமான உள்ளவங்களை அடக்கணும். நீங்க அதை விட கொடூரமான ஒருத்தர் தான் வரணும் இல்லைங்களா? அதனால அதை விட கொடூரமாக அவர் நரசிம்மமூர்த்தி அடக்குவதற்காக அவர் வர்றார். அவர் தான் சரபேஸ்வரர் சொல்லுவோம். அவர் பெருமான் என்ன பண்ணார்னா, அவர் அந்த நரசிம்மருடைய தோலை உரிச்சிட்டார். சில பேர் நம்ம இப்படிதான் வழக்கு சொல் வந்தது. ரொம்ப பண்ண உன் தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை முத தோலை உரிச்சது சிவபெருமான் தான். யாரு? நாராயணுடைய திருமாலுடைய தோலை, நரசிம்மருடைய தோலை உரிச்சு தன்னுடைய ஆடையாக போர்த்தி கொண்டார். அதனால சட்டையாக அந்த போர்த்தினால சட்டைநாதர் அப்படின்னு பைரவமூர்த்தி, பைரவ பெருமான் சட்டநாதராக போற்றப்பட்டார். அத்தகைய பெருமாளுக்கு சிறப்பு பூஜை வடுகநாதர் சொல்லுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாகூர் பூஜை, வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை உண்டு. இரவு அர்த்தஜாம பூஜைக்கு அடுத்து ஒரு பூஜை நடைபெறும். இரவு பூஜை பண்ணுவாங்க, அது ரொம்ப சிறப்பு. அப்புறம் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம், பைரவருக்கே உரிய நாள் சித்திரை பரணி. அப்போதான் உத்திராபதீஸ்வரர் தாங்க திருச்செங்காட்டில் ஆட்கொண்டார். யாரு? சிறு தொண்டரை ஆட்கொண்ட நாள். அதே நாளில் இங்கே சிறப்பு சீர்காழியிலே விசேஷம் உண்டு. சித்திரை பரணியில் அவங்க பைரவருக்கு மகா உற்சவம் நடக்கும். அது ஒன்று.
அதுமாதிரி சித்திரை மாதம் அங்கே உற்சவமே நடக்கும். சித்திரை மாதம் திருவாதிரை அன்னைக்கு திருஞான சம்பந்தர் பாடை ஞானப்பால் ஊட்டும் விசேஷம் இன்று நடைபெறுகின்றது என்று சீர்காழியில் பல சிறப்புகள் இருக்கு. அந்த தலத்தில் பெருமான் அவர் அவதாரம் செய்த தலம்தான். பல தல யாத்திரை மேற்கொண்டு மீண்டும் சீர்காழிக்கு வந்து தன்னுடைய தலத்தில் அவருடைய பதிகத்தை தான் நம்ம அடுத்த வாரத்திலிருந்து, அடுத்த வாரம் வந்து சிவராத்திரியா இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நம்ம அதை சிந்திக்கலாம் என்பதை சொல்லி, எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், எண்ணில் நல்ல கதியாம் சிவகதிக்கு நம்மை எல்லாம் இட்டு செல்லவும் குருவரையும் திருவரையும் பிரார்த்தனை செய்து உரையை நிறைவு செய்கின்றோம். நம்ம இந்த பயிற்சி கொடுக்கின்றதுக்காக இந்த வகுப்புகள் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த வாட்ஸ்அப்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான விண்ணப்பத்தாள் வந்து நம்ம சபையில் இருக்குது, நீங்கள் வாங்கி அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அது வந்து 1ஆம் தேதிக்குள்ளே எல்லாரும் கொடுத்துறோம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதுக்கு தந்தால்